வணக்கம், டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் சிவன்கண் கூடைக்கு எப்படி கைப்பிடி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் உயரம் 30 வச்சுருக்கேன். அடியில் 30ம் அகலம் 10 லைன் போட்டிருக்கேன். இப்போ அந்த 30ல் ரெண்டு பக்கமும் 10 பூ நான் மெஷர் பண்ணி அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன். ஒயர் அதுக்கு நேராக அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ உள் ஒயர் 4 அடியில் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். மேல் ஒயர் 7 அடியில். புதுசாக போட கற்றுக்கிறவங்க 7ன்றதை விட இன்னும் ஒரு 1/4 அடி கூட நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு 7.25 அடி கூட வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி கருப்பு கலர் ஒயரில் 7 அடியும் வெள்ளை கலர் ஒயரில் 7 அடியும் கட் பண்ணி புல் ஒயர் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டையும் சரிசமமாக வச்சோமோ அதே மாதிரி மேல் ஒயரையும் சரிசமப்படுத்திக்கலாம். சரியாக இருக்கணும், ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம முடிக்கிறப்பையும் கரெக்டாக ஒரே ஈவனாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த உள் ஒயர் அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. புதுசாக போடுறவங்களாக இருந்தால் ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டேப்பு கூட நம்ம ரவுண்டாக அப்படியே வர மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். இப்போ 2 கலர் ஒயரையும் 2 பக்கம் அப்படி அப்படியே பிரிச்சுக்கணும். இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிற வெள்ளை கலர் ஒயரை அப்படியே உள் பக்கமாக கொண்டுட்டு போயிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரு கருப்பு கலர் ஒயருக்கு நடுவில் கொண்டு மேலே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி தான் இடது பக்கமும் இருக்கிறதுலையும் அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்குது இல்லைங்களா, பாருங்கள், அந்த ஒயர் எடுத்து கீழே கொண்டு இந்த வெள்ளை கலர் ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். இப்போ அப்படியே நம்ம அந்த 2 பக்கம் அந்த 2 ஒயரையும் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம அப்படியே ஒவ்வொரு ஒயராக எடுத்து உள்ளே வெளியே கொண்டு வரணும். இப்போ இந்த சமயத்தில் அப்படியே உள் ஒயரையும் நம்ம 2 உள் ஒயர் 2 முகமும் ஒரே அளவு ஒரே மாதிரி இருக்கணும். ஆப்போசிட் சைடில் உள் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே இருந்தால் தான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வரும். கைப்பிடியும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் அப்படியே பாருங்கள், கொஞ்சம் தூரம் பின்னி வந்தோடனே அதுவே ஒன்றா சேர்ந்துக்குச்சு. அதனால் நம்ம பெருசாக இது ஒரி பண்ணிக்க தேவையில்லை. புதுசாக நம்ம ஒரு லப்பர் பேண்ட் அப்படியே சப்போஸ் நம்ம கையில் இல்லை அப்படின்னா கூட இதுக்காக எந்த செலவும் நம்ம பண்ண தேவையில்லை. ஓடுறப்ப நல்லா டைட்டாக பின்னி கொஞ்சம் தூரம் பின்னிட்டு வந்தாவே எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அப்புறமா நம்ம ஃப்ரீயாக போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இதே மாதிரி நல்லா டைட்டாக போடுறப்ப நல்லா டைட்டாக பின்னிட்டு வந்துடலாம். இந்த கூடை நல்லா தாராளமாக ஒரு மார்க்கெட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். நல்லா ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். இப்போ இதே மாதிரி லாஸ்ட்டு வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டில் நம்ம எந்த ஒயரை முடிக்கிறோமோ அந்த ஒயர் அடியில் இருக்கிற ஒயரில் இந்த பக்கம் 2 பக்கமும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரையும் எடுத்து அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் கைப்பிடி பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
இப்போ ஏற்கனவே நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறோம். அதுக்கு அடியில் பாருங்கள், நடுவில் இருக்கிற இந்த மாதிரி சிவன் கண்ணா இருக்கிறப்ப பாருங்கள், ஹோல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம விட்டு இழுத்தோமா அது நம்ம லூஸாக ஆகாது. இதில் நல்லா ஃப்ரீயாகவும் போகும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுல நம்ம இந்த மாதிரி கைப்பிடி போடக்கூடாது. போடலாம், இருந்தாலும் இந்த மாதிரி வர நீட்டாக இப்படி படுத்த மாதிரி இருக்கிற அந்த கண்ணில் போடுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுல வராது. அதனால் கொஞ்சம் நம்ம போடுறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி எது நமக்கு நல்லா வசதியாக இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேல் ஒயரை தான் சொருகணும். எப்போவுமே கைப்பிடி போடுறப்ப மேல் ஒயர் தான் உள் பக்கமாக சொருகணும். அப்போ தான் கைப்பிடி பிரிஞ்சு வராது. உள் பக்கமாக நல்லா டைட்டாக சொருகிக்கலாம். அதே மாதிரி அந்த 4 ஒயரையும் சொருகிட்டு அப்புறமா உள் ஒயர் சொருகலாம். இப்போ 2 பக்கம் போட்டு சொருகியாச்சு. இப்போ நம்ம இந்த கைப்பிடி நல்லா அப்படியே நல்லா படுத்து ஒரே இதாக நல்லா செட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த குமிழ் வேணாலும் அடிச்சுக்கலாம். இப்போ நான் மேலே எந்த கொடியிலுமே அடிக்கிறதில்ல. ஏன்னா அது கொஞ்சம் நாளாக தண்ணி பட்டுச்சுன்னா துரு பிடிச்ச மாதிரி அசிங்கமாயிரும். அதனால் இந்த மாதிரி ஒயர் வச்சு 2 பக்கமும் கட்டி அந்த கட்டின ஒயரை இதே மாதிரி உள் ஒயர் எப்படி சொருகணுமோ அதே மாதிரி சொருகிக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 பக்கம் சொருகிட்டு இப்போ சொருகணும்னா இந்த ஒரு பக்கம் கைப்பிடி நல்லா முடிஞ்சிருச்சு, நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கமும் போட்டுக்கலாம். ஒயர் இதே மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணி போட்டோம்னா 2 பக்கமும் இதே மாதிரி மேலே ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் அந்த மாதிரி ஒரே ஒயரில் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே கிராஸாக போட்டு மேலே இழுத்து நம்ம போட்டோம்னா அதே மாதிரி வந்துடும். ஒரு பக்கம் போட்டும் ஒரு பக்கம் நல்லா ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்த பக்கம் அதே மாதிரி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் அதே மாதிரி போட்டாச்சு. நல்லா நீட்டாக டைட்டாக நல்லா கூட நல்லா நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒயர் கூட யாருக்காவது வேணும்னாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்கேன். நான் போடுற கூட நல்லா டைட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி குமிழ் அடியில் நாளாக ஒயர் தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குமிழ் அடிச்சுக்கலாம். லாஸ்ட்டில் இந்த 4 கார்னர்லேயும் நல்லா முக்கியமாக இந்த கார்னரில் தான் இந்த மாதிரி ஒயர் கூட தேஞ்சு போகும். அதனால் 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி குமிழ் அடிச்சுக்கலாம். நடுவில் 2 இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 போட்டு உள் பக்கமாக திருப்பி அப்படியே கையிலேயே மடித்து விட்டுக்கலாம். கையில் ரொம்ப இது ஸ்ட்ராங்காக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். அதனால் கையில் மடித்து விட்டுட்டு எதனா ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சு நல்லா நம்ம அழுத்தி விட்டோமோ அது போய் நல்லா செட் ஆயிரும். அதாவது நம்ம ஏதாவது கையில் விட்டால் அதில் நம்ம எதுவும் நம்மளை கையை குத்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு வெயிட்டான பொருளை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி 2ஐயும் சென்டர் பண்ணிக்கலாம். 30 போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து விட்டு நடுவில் இருக்கிற இதில் இன்னும் கூட வேணால் நடுவில் கூட ஒரு குமிழ் அடிச்சுக்கலாம். இந்த பக்கம் அந்த 4 குமிழுக்கும் நடுவில் கூட இப்போ அடித்தாச்சு. அவ்வளோதான். ரொம்ப அழகாக நீட்டாக போட்டிருக்கிற இந்த சிவன் கண் கொடியினுடைய கைப்பிடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.